இரவோடு இரவாக இடம்பெயர்ந்த துன்பியல் நிகழ்வின் 25வது ஆண்டு நிறைவு. இலங்கை தீவின் வடக்கே அமைந்துள்ள மன்னார் மாவட்டத்தின் A32 பிரதான வீதியில் அமைந்துள்ள பள்ளமடு சந்தையில் இருந்து மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எமது சொந்த ஊர் வடத்தல் தீவு. எமது கிராமத்தை பொறுத்தமட்டில் கத்தோலிக்க மக்கள், இந்து மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் ஆகிய 3 மதத்தினரும் தத்தமது மத விழுமியங்களுடன் சுமார் 1000 குடும்பங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தமை சிறப்பு. எமது பிரதான தொழில் மீன்பிடி மற்றும் விவசாயம் என்றாலும் பிறப்பிலேயே அறிவாற்றலையும் கல்வி அறிவையும் தெய்வ பக்தியையும் இறை விசுவாசத்தையும் தன்னகத்தை கொண்ட கிராமம் எமது வடத்தல் தீவு கிராமம் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் 2 கத்தோலிக்க ஆலயங்களான புனித அடைக்கலமாதா ஆலயம் மற்றும் புனித யாகப்பர் ஆலயமும், அதில் புனித யாகப்பர் ஆலயம் இலங்கை கத்தோலிக்க வரலாற்றில் அமையப்பெற்ற 400 வருடங்கள் பழமை வாய்ந்த முதலாவது யாகப்பர் ஆலயம் என்பதும், அத்துடன் பிள்ளையார் கோவில் மற்றும் 2 பள்ளி வாசல்களும் அவர்களின் ஆன்மீகத்தை வளர்த்தவை என்றால் அது மிகையாகாது. அத்துடன் கிராமத்தில் அமையப்பெற்ற புனித ஜோசபாஸ் மகா வித்தியாலயம், அலிகார் மகா வித்தியாலயம் ஆகிய 2 பாடசாலைகளும் அவர்களின் கல்வி அறிவை மிளறச் செய்தவை. அதாவது நகர்ப்புற பாடசாலைகளுடன் மற்றும் நகர்ப்புற கிராமங்களுடன் ஒப்பிடுகையில் ஆரம்பத்தில் போதிய அடிப்படை வசதி வாய்ப்புகள் இல்லாதிருந்தும், குறிப்பாக கடற்தொழிலில் பெரும் முதல்களுடன் கூடிய ஆழ்கடல் மீன்பிடி மற்றும் இயந்திர படகுகள் போன்றவை அற்ற நிலையிலும், சிறிய ரக கடற்கலங்களை கொண்டு செய்யப்படுகின்ற சிறகு வலை போன்ற கடற்தொழில் மீன்பிடியில் வெறும் குறைவான வருமானங்களிலும் தங்களின் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்றோ பெற்றோரின் உன்னத இலட்சியத்தாலும் புறப்பிலிருந்து அமையப்பெற்ற அறிவாற்றலின் நிமித்தம் கல்வி அறிவில் படிப்பில் அவர்கள் ஒளி வீசினார்கள் என்பதும் சிறப்பு. மன்னாரில் ஆரம்பத்தில் இருந்த நல்லாயன் பாடசாலையில் மாணவர்கள் ஆசிரியர்களாக சேவையாற்றியதிலிருந்து தற்போதுள்ள புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியிலும் ஆசிரியர்கள் அதிபர்களாக சேவையாற்றி புனித டிலாசார் விடுதிச்சாலையில் பெருநிலப்பரப்பிலிருந்து அதிகளவு மாணவர்களை கொண்டிருந்ததும், தேசிய பாடசாலையில் பயின்று பல்வேறுபட்ட துறைகளில் பட்டம் பெற்றிருப்பதும், மன்னார் மண்ணில் பல நகர்ப்புற கிராமங்களை புறந்தள்ளி தன்னகத்தே கத்தோலிக்க அருட்தந்தையர்கள், டிலாசால் அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், வலைய உதவி கல்வி பணிப்பாளர்கள், அதிபர், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், மருத்துவ மாதுக்கள், பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர், உதவி அரசாங்க அதிபர்கள், அரச சார்பற்ற திணைக்களங்களின் நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச சபை, மாகாண சபை, பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளமையும் சிறப்பம்சமாகும். அத்துடன் கிராமம் ஒன்றுக்கு தேவையான பௌதிய வளங்கள் எமது கிராமத்தில் கிடைக்கப்பட்டிருந்தன. பாலர் பாடசாலை, ஜனசமூக நிலையம், வைத்தியசாலை, விளையாட்டு மைதானம், கமநல சேவைகள் திணைக்களம், நெல்லு சங்கம், உபதபார் கந்தூர் மற்றும் நாங்கள் சுத்தமாக தன்னை அழுக்காக்கி கொண்டிருக்கும் எமது பள்ளமடு குளம் போன்றவைகளை குறிப்பிடலாம். விளையாட்டை பொறுத்தமட்டில் பெருநிலப்பரப்பில் அமைந்துள்ள விளையாட்டுக் கழகங்கள் அனைத்திலும் எமது வடத்தல் தீவு ஐக்கிய விளையாட்டுக் கழகம் பயிற்சிகள், பயிற்றுவிப்பாளர்கள் அற்ற நிலையிலும் உதைபந்து, வலைப்பந்து மற்றும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளிலும், தடகள போட்டிகளிலும், மெய்வல்லுநர் போட்டிகளிலும் அதிகளவில் வெற்றிகளை ஈட்டி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கலை கலாச்சாரங்களை பொறுத்தமட்டில் இயல்பிலேயே இனிமையான குரல் வளம் மற்றும் இசை, நாடக மற்றும் நாட்டுக்கூத்து கலைநய மிக்கவர்களாகவும், பல அண்ணாவிமார்களை தன்னகத்தே கொண்டதும், பல கலாபூசண விருது வென்ற சாதனையாளர்களையும் கொண்டிருப்பது எமது கிராமத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும். 1990களில் எமது கிராம இறங்குதுறையானது மற்றைய கிராமங்களைப் போல் அல்லாது வாடை, சோளகம் போன்ற 2 பருவ காலத்திலும் கடல் நீர் வற்றாமல் தொழிலுக்கு எவ்வேளையிலும் செல்லும் தன்மை இருப்பதாலும் மற்றும் கடல் வழியாக நகருக்கு அருகே உள்ள ஒரு கிராமம் எமது வடத்தல் தீவு கிராமம் என்பதாலும், பாதைகள் பூட்டப்பட்ட காலத்தில் மன்னார் வடத்தல் தீவு நண்பர்கள் நலம்புரி சங்க படகு சேவையை எமது ஊரில் இருந்த உதவி அரசாங்க அதிபர் காரியாலயத்தினூடாக நடைமுறைப்படுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு நகருக்கு வெளியே பல்வேறுபட்ட திறமைகளையும் கல்வி அறிவையும் அரச சார்பற்ற திணைக்களத்தில் பணியாளர்களையும் கொண்டிருக்கும் எமது கிராமத்தின் எழிலை, அதன் மதிப்பை சிதைக்க 1999ஆம் ஆண்டில் இடம்பெற்ற இடப்பெயர்வு மூல காரணம் என்பேன். உள்நாட்டு யுத்தம் ஈழத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்ட காலத்திலே
1990 ஆண்டு 1995 ஆண்டுகளிலும் அதற்கு பின்னரும் இலங்கையின் வடக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் இடம்பெயர்ந்து இந்தியாவிற்கு சென்ற ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் எமது கிராமம் வந்தாரை வாழ வைக்கும் வாழ்விடமாகவும் இடைத்தங்கள் இடமாகவும் இருந்ததாலும் அந்நேரத்தில் கூட நாம் ஒட்டுமொத்தமாக இடம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கோ அல்லது நாட்டை விட்டு இந்தியாவிற்கோ அகதிகளாக புலம்பெயர்ந்து செல்லவில்லை. இலங்கை இராணுவம் எமது ஊருக்கு வந்து வீடுகளை எரித்த நேரத்திலும் பூசாக்கு கைது பண்ணி கொண்டு சென்ற போதும் பம்பர் ஹெலிகாப்டர் என குண்டுகளை பொழிந்த நேரத்திலும் கூட அயலில் உள்ள வடகுதுறை, ஊத்தங்கரை, வெள்ளப்பட்டி, கோயில் குளம், புதுக்குளம், கள்ளியடி போன்ற இடங்களில் தாங்கியிருந்த நாம் சுமார் ஓரிரு மாதங்களுக்குள் வீடு வந்திருந்தோம். அவ்வாறு ஈழத்தில் இடம்பெயராமல் ஒற்றுமையாக மகிழ்ந்திருந்த எமது கிராமத்தில் 1999 ஆண்டு ஆனி மாதம் 29 நாள் இடம்பெற்ற எறிகணை வீச்சுக்கள் சரித்திரத்தையே மாற்றி போட்டது. அன்று இந்த நாள் ஏன் வந்தது? 1999 ஆண்டு ஆனி மாதம் வவுனியா மன்னார் பிரதான வீதியினூடாக இராணுவம் முன்னேறி உள்நாட்டு போர் உக்கிரமடைந்து போர் மேகங்களால் நிறைந்து மன்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு பிரதேச கிராம மக்கள் ஒவ்வொன்றாக இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர். அடம்பன் பிரதேச அநேக கிராம மக்கள் இடம்பெயர்ந்து மடுக்கோவிலிலும், சில கிராம மக்கள் எங்கள் ஊரிலும் தஞ்சமடைந்து ஆலயங்களிலும் பாடசாலைகளிலும் ஏனைய பொது இடங்களிலும் தங்கியிருந்தனர். அக்கால பகுதியில் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இருந்தும் இடம்பெயர்ந்து எமது ஊரில் அதிகளவான மக்கள் வசித்து வந்தனர். விமான குண்டு வீச்சுக்கள், எறிகணை வீச்சுக்கள் என்பவற்றின் பேரிரைச்சல்களும் கருமேகங்களும் எமது ஊரை சூழ்ந்து நிசப்தத்தை நிர்மூலமாக்கி ரணங்களாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. உடனடியாக ஊரை விட்டு எழும்புங்க, ஆமி மூவண்ணி வாரான், ஊரை விட்டு போங்க என மாவட்ட தளபதி லக்ஷ்மண் அண்ணன் மற்றும் அந்த காலத்தில் பொறுப்பாளராக இருந்த செங்கோட்டை அண்ணன் அவர்களுக்கு எமது பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருந்தனர். அந்த காலகட்டத்தில் அருப்பணி ஜெயபாலன் அடிகளார் எமது ஊரின் பங்கு தந்தையாக இருந்தார். எல்லோரும் உங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள், ஊரில் ஒரு ஆள் இருந்தாலும் நான் இருப்பேன், ஊரை விட்டு போக மாட்டேன் என்றவரிடம் நாங்கள் ஊரை விட்டு வெளிக்கிட மாட்டோம், நடக்கிறது நடக்கட்டும் என்ற பதிலை ஊர் ஒருமித்தவர்களாக சொன்னோம். ஊர் சனங்கள் அநேகர் அடைக்கலமாதா கோவிலிலும் சந்தியமேயர் கோவிலிலும் நிறைந்திருந்தனர். சில குடும்பங்கள் தத்தமது விருப்பத்திற்கிணங்க அருகில் உள்ள கள்ளியடி, இடுப்புக்கடவை, முழங்காவில் போன்ற இடங்களுக்கு சென்றுமிருந்தனர். 28/6/1999 எமது நண்பன் செல்வினின் பிறந்த நாள் அன்று திருவலகுளத்தில் இருந்த அருள்மாரி மண்டபத்திலும், தவனேசன் அண்ணன் கடையிலும், தங்கப்பன் அக்காவின் கடையிலும் கொத்து ரொட்டி வாங்கி சாப்பிட்ட நினைவுகள். ஊருக்கு மேலாக எறிகணை வீச்சு போய்கொண்டிருந்த சத்தமும் அவை ஊரை சுற்றி விழுந்து வெடித்த சத்தமும் இன்னும் அதிபயங்கரத்தை உண்டு பண்ணியது. இடைவிடாத செல்மழையால் ஊரே அல்லோல கல்லோலப்பட்ட நாட்களை எளிதில் மறந்துவிட முடியாது. காலையில் இருந்து பின்னேரம் வரைக்கும் தொடரும் செல் வீச்சுக்களுக்கு மத்தியிலும் பள்ளமடுவுக்கு முழுகுவதற்காக நடந்து போனோம். நெல்லிச்சங்க தரவையில் செத்து கிடந்த மாடுகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. அவைகளை கடந்து போய் குளத்தில் முழுகிட்டு வந்தோம். கையில் ரேடியோவுடன் கோஷ்டியாக லண்டன் BBC செய்தியின் மாணிக்க வாசகரின் இலங்கைக்கான செய்தி கண்ணோட்டத்தை ஆவலாக கேட்ட அந்த நாட்களை எளிதில் மறந்துவிட முடியாது. நாங்கள் செய்த புண்ணியம் இவ்வளவு செல்மழை பொழிந்தும் ஒன்று கூட ஊருக்குள்ள விழுந்து வெடிக்கவில்லை. இவ்வாறு நாட்கள் நகர்ந்தன. என்ன நடந்தாலும் ஊரை விட்டு போறதில்லை, நடக்கிறது நடக்கட்டும் என்ற வைராக்கியத்தோடு இருந்த அந்த நேரம் நடந்த துன்பியல் நிகழ்வு எமது ஊரின் வரலாற்றையே மாற்றி போட்டது. 29/6/1999 அன்று இரவு மாதா கோயில் வக்கடியில் ஏதோ பிரச்சனையாம் என்று கேள்விப்பட்டோன சுட்டிமாமி வீட்டை இருந்த நான் ஓர்பினோட மாதா கோயில் வக்கடிக்கு ஓடிப்போய் பார்த்தா அங்கே தள்ளுமுள்ளு பட்டு வாய்த்தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது. விஷயம் ஃபாதர் ஜெயபாலன் அவர்களுக்கு எட்டவே அவர் அறவீட்டில் சம்பந்தப்பட்டவர்களோடு கதைச்சு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக செல்வீச்சு கூவிக்கொண்டு போய் வெடிச்ச சத்தத்தோடு ஊரின் அமைதியை குலைத்து மக்களின் அரளர் சத்தம் அந்த இரவில் வானை பிளந்தது. சந்தியகுமையர் கோவிலில் விழுந்துட்டாம் என்றதும் விழுந்தடிச்சு ஓடிப்போய்
சங்க கடைக்கு கிட்ட வரும்போது அடுத்த செல் கூவிக்கொண்டு வந்து விழுந்து படித்தது. அதிலிருந்து சந்தியோகுமையர் கோவில் வரை ஒரே புகை மண்டலமும் மர இலைகளும் தூசும் நிறைஞ்சு வெடிமருந்து வாடையும் எங்கும் நிறைந்திருந்தது. கோயிலில் படுத்திருந்த சனத்திர மரண ஓலமும் அலறலும் சொல்லி மீளாது. ஓடிப்போய் வீட்டு வாசல்ல ஏற வாசல் நிறைய இரத்தம் கிடந்தது. ஒருவரையும் காணவில்லை. யாருக்கு என்ன நடந்திருக்குமோ என்று அலறியடிச்சு அங்கலாய்த்த போது, தம்பி உங்களோட அக்காக்கு செல்பட்டு கொண்டு போறாங்க என்று பக்கத்து வீட்டு அண்ணன் சொல்லவும், அங்கிருந்து சந்தியோகமையர் கோயில் வாசலில் நின்று நண்பன் ஜோன்ராஜை கூப்பிட்டேன். அன்று நல்ல நிலவு. வானத்தில் செல் தூசியும் புகையும் எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தது. கோயிலே இருந்த சனம் அபயக்குரல் எழுப்பியவாறு பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள் என ஒருவரை ஒருவர் தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். அடுத்த செல் வர முதல் கோயில் நின்ற சனத்தை பள்ளிக்கூடத்திற்கும் கோயிலுக்கும் இடையில் இருந்த மதிலால் ஒவ்வொருவராக தூக்கி இறக்கி விட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் யாரோ அழும் குரல் கேட்டது. அங்க போய் பார்க்க பள்ளிக்கூட மெயின் கேட்டுக்கு கிட்ட ரஞ்சினி அழுது கொண்டிருந்தாள். யாரோ ஒருவருடைய உடம்பெல்லாம் மண் மூடி மூச்சு பேச்சின்றி அசைவில்லாமல் குப்புற கிடந்தது அந்த உருவம். யார் புள்ள இது என்று கேட்கவும் எங்களோட தம்பி என்றவாறே அழுதார். அங்கு வந்த ஹெட்மன் சேரும் அவனை பார்த்து அழுது கொண்டிருந்தார். நானும் ஜோன்ராஜும் அதில் வந்த நிசாந்தனும் அவனை தூக்கி கொண்டு போய் பள்ளிக்கூட பின் கேட்டடியில் இருந்த பூவரசு மரத்துக்கு கீழே வளர்த்தினோம். காயப்பட்ட ஆக்களை அறவீட்டுக்கு கொண்டு வரட்டாம், ஃபாதர்ட்ட வேன் நிற்கிறாம் என்று சொல்லவும் அந்த இடத்தில் வந்த பெரியவர் ஒருவரிடம் இவனை தூக்கி கொண்டு போய் வேனில் ஏத்துறீங்களா என்றேன். எப்படி நான் இவனை ஏத்துறது தூக்குறது, வெள்ள சோட்டோட நிற்கிறனே, ரத்தம் பிரண்டிடும் என்றவரை இதில் நிற்காம போங்க மாமா என்று பேசி அனுப்பினான் ஜோன்ராஜ். நிசாந்தனையும் எட்மன் சேரையும் சொன்னேன், தூக்கி கொண்டு அறவிட்ட போங்க, இல்லாட்டி கடற்கரைக்கு கொண்டு வாருங்கள், தோணியில் ஏற்றுவோம் என்றேன். ஜோன்ராஜோடு கோயிலுக்குள் ஓடினேன். கோயில் வளவு புல்லா புகையும் சனத்திர பாயும் தலவணிகள் பெட்ஷீட்டுகள் எல்லாம் திக்கு திக்கா கிடந்தது. எல்லா இடமும் சாமான் சட்டுக்களாகவே காணப்பட்டது. பக்கத்து வீட்டில் இருந்த கேணியாச்சி காயப்பட்டு செத்துட்டா என்று நினைத்துவிட்டு விடிய அதை பற்றி பார்ப்போம் என்றிட்டு கோயில் விராந்தையில் காயப்பட்ட ஆக்களை வளர்த்தினோம். முத்தன் மாமாட கால் காயத்தை பிரேங்குமார் அண்ணனும் ரெஜி அண்ணனும் பெட்ஷீட்டை கிழித்து கட்டினார்கள். சிறில் பப்பாட காயத்தை ஜோன்ராஜ் சுத்தி கட்டினான். பக்கத்தில் காயப்பட்டு கிடந்த டேசி டீச்சர்ட்ட முதுகில் நகுலன் கை வைக்க, யார் இது என்று டேசி டீச்சர் கேட்டது இன்னும் நினைவில் உள்ளது. அது நான் நகுலன் அக்கா என்றிட்டு டீச்சர்ட்ட இடுப்பு காயத்தை சுத்தி கட்டினான் நகுலன். ஊரங்கும் மயான அமைதி நிலவியது. வெத்தான ஆக்கள் யாருமே ஊரில் இல்லை. கோயில் வளவு வெறிச்சோடி போயிருந்தது. சரியான வற்று நேரம். சுடுகாட்டு ஓடையில் கிடந்த ஜோன்ராஜின் பெரிய தோணியை போய் கஷ்டப்பட்டு தக்குமுக்குப்பட்டு தள்ளி சவுக்கால பெட்டிக்கு இழுத்து கொண்டு வந்தோம். கோயிலில் கிடந்த தலவணிகள் பெட்ஷீட்டுகளை கொண்டு தோணிக்குள் வடிவாக மெத்தை போல அடுக்கி காயப்பட்டவர்களை ஒவ்வொருவராக காவு தடி கொண்டு தூக்கி கொண்டு போய் தோணிக்குள் வளர்த்தினோம். எல்லாரையும் தோணிக்குள் வளர்த்திவிட்டு வேறு யாராவது காயப்பட்ட ஆட்கள் கிடக்கின்றார்களா என்று கோயிலில் ஒருக்கா சுற்றி பார்ப்போம் என்று கோயில் வளவ சுற்றி வரும்போது யாரோ ஒருவருடைய உருவம் சந்தியோகுமையர் கோவில் அறவிட்ட தெரிஞ்சது. ஆற்றா அது என்று கிட்ட போய் பார்த்தா அது சக்தி அப்புட பெரிய அண்ணன். வாய் பேச முடியாதவர். அவருக்கு கிட்ட சக்தி அப்புவும் படுத்திருந்தார். அவர்களை யாரும் அந்த நேரத்தில் கையேற்கவோ தங்களோடு கூட்டிக் கொண்டு போகவோ இல்லை. அந்தர வழியில் அவர்களை விட்டு சென்றிருந்தனர். தோணிக்குள் இடமில்லை. விடிய வந்து இவங்களை ஏற்றுவோம் என்றிட்டு கிடந்த தலவணிகளை அடுக்கி 2 பேரையும் வளர்த்தி போட்டு அவங்களை சுற்றி தலவணிகளால் மறைச்சு வெச்சிட்டால் போத்திவிட்டு படுங்க, விடிய வந்து ஏற்றுகிறோம் என்றிட்டு வந்து தோணியை தள்ளினோம். 6 வத்தி இருந்ததால தோணி மிதக்காம கஷ்டப்பட்டு தள்ளி கொடுவா பள்ளம் வரை வந்தோம். நானும் நகுலனும் தோணியில் காயப்பட்டவங்களை ஏற்றி வர மற்றவர்கள் சுடுகாட்டு தடவையால் நடந்து கள்ளியடிக்கு போனார்கள். அப்ப வெறும் மரக்கள் தான். நகுலன் தாங்க, நான் அணியத்தில் இருந்தேன். யார் ஆக்கள், எங்க போறீங்க என்ற உறப்பலுடன் டோர்ச் லைட் ஒன்று முகத்துக்கு வந்தது. அது நாங்க அண்ணன்,
காயப்பட்ட ஆக்களை கொண்டு போறோம் அண்ணன் என்று கனத்த மனத்துடன் பல ஏக்கங்களுடன் பிறந்த மண்ணை விட்டு பிரிந்து கல்லியடி நோக்கி தாங்கினோம். இடம்பெயர்ந்து பின் பல மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னோட்டங்களையும் அடைந்திருந்தாலும் ஊரை பற்றி நினைக்கும் போது ஏதோ ஒன்றை படுகி கொடுத்தாற் போலும், ஏதோ ஒன்றை இழந்தது போலவும் என்னை அறியாமலே கண்களில் கண்ணீர் வரும்.